மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்தது மூலமாக அதிமுக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும்? உண்மையிலேயே அதிமுகவுக்கு இந்த தேர்தல் இதனால் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான பாதிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக சந்திக்கும்? இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்து அதற்கு முன்பு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனவே அவருடைய நகர்வு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கும் அந்த வகையில் ஒரு செய்திகள் ஓடுது. அது நிதர்சனமான உண்மையா? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் கிடையாது, சசிகலா அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார். எனவே ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் ஜாயின் பண்ண, இதெல்லாம் தென் தமிழகத்தில் இவங்களுக்கான ஓட்டு பெரிய லெவலில் இருக்கிறது தென் தமிழகத்தில். இவங்கள் மீது ஒரு பற்று இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறது தென் தமிழகத்தில். எனவே தென் தமிழகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு எழுந்தாலுமே கூட, இன்னைக்குமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில் தினகரன் அவர்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை சமாளிக்க முடியுமே தவிர, ஆனால் ஒரு சரிவை அவங்களால எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்லாட்டி சசிகலா அவர்களோ இவங்க 2 பேருடைய நகர்வு இருக்கு இல்லையா, ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் திமுக ஜாயின் பண்ணிடுறாரு. இதன் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு சுமார் 35 45 தொகுதிகள் ரொம்ப தீவிரமாக அடர்த்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 25 30 தொகுதிகள், அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 35 45 தொகுதிகள் அதிமுக சில சவால்களை சந்திக்கும். இது யதார்த்தம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான அதிமுக எப்படியா தயாராகுது, என்ன மாதிரியான சவால்களை அது சந்திக்க இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய உருவாயிருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வேற ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருந்தா பரவாயில்ல, அது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. முதலாவது அவர் திமுக சேர்ந்தார் இல்லையா, அவரை கவுண்டர் பண்ணுறது ஈஸி, அவரை அட்டாக் பண்ணுறது ஈஸின்னு வச்சுக்கோங்க, அவரை எதிர்த்து கருத்துக்களை பரப்புறது ஈஸி. அவர் அன்னைக்கே திமுகவுக்கு கைக்கூலியாக இருந்தார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி சசிகலா அவரும் அந்த குற்றச்சாட்டு சொல்லி தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அது நிரூபணம் ஆகிற மாதிரி அவர் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. சும்மா பேச்சுவார்த்தை நடத்தாமல் இல்லாட்டி முன்னுக்கு உறவு இல்லாமையே திடீர்னு போய் ஜாயின் பண்ண முடியும்? எனவே அவங்களுக்கு முன்பே உறவு இருந்துச்சு, நாங்கள் சொன்ன மாதிரி அவர் திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களை கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனவே கவுண்டர் அட்டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, நான் வெளியே போகிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் கட்சியை அரவணிக்காம எல்லா பற்றியும் வெளியே அனுப்பி தனக்கான கட்சியாக மாற்ற முயற்சி பண்றார் அப்படின்னு ஓபிஎஸ் பரப்புறார் இல்லையா. இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு எடுபடும், அது எடுபடாத அளவுக்கு நம்ம எப்படியான பிரச்சாரங்களை அமைக்கணும், அதுதான் மக்களுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது சவால். இரண்டாவது சவால் தான் தென் தமிழகம். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எந்த அளவுக்கு பேச்சு, தெளிவான பேச்சு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே கரியர்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஐடியாவை தெளிவாக சொல்றதுக்கும், இது மார்ச் மந்த் வேற, உங்களுக்கு சேலரி ஹைக் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, நீங்க ஆங்கிலத்தில் தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியம். அப்படியான ஆங்கிலத்தை தமிழ் வழியே கத்துக்க முடியும்னா, இப்போ கொஞ்சம் பாருங்க, ஒரு டெமோக்காக ஒரு சென்டென்ஸை தப்பா சொல்றேன். ஐ வாண்ட் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ், then only good salary appraisal I get. I need to improve my English speaking skills to get a better salary appraisal. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அது இன்சிடென்ட்டாவே அதை கரெக்ட் பண்றதை உங்களால பார்க்க முடியும். எவ்வளவோ கோர்ஸ் இருந்தாலும் இந்த சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குல்ல, இதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் உங்களுடைய பிரெயின்ல நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் திங்கிங் லேக் இதை ட்ரைனிங் மூலமா ஃபிக்ஸ் பண்ணுது. அதோட சேர்த்து அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் உண்டு. இன்டர்வியூ, மேனேஜர்ஸ், கிளைண்ட் இவங்களுக்கான கான்வர்சேஷன் இருக்குல்ல, இதை பத்தியான ட்ரைனிங்கும் ஸ்பெஷலாவே தராங்க. இது பிரைவேட்டா எந்த தொந்தரவும் இல்லாம நம்மளால 24 மணி கத்துக்க முடியும். இதுல ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஹேபிட் மென்டர் இருக்காங்க. கோர் ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாட்ஜிபிட்டிலயோ ஜெமின்லயோ இது கோர் ஸ்ட்ரக்சரா நமக்கு கிடைக்காது. எனவே இந்த வாட்ஸ்அப் குரூப், யூடியூப் இப்படின்னு கத்துக்காம, ஸ்கூல் போல பாடம் கத்துக்காம, எளிமையா கத்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க. சுமார் 75% வரைக்கும் இதுல டிஸ்கவுண்ட் உண்டு. இந்த சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணு. இவன் மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தென் தமிழகமும் பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்ற விதமாக நிறைய பேர் எழுதுறதை பார்க்க முடியுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் தேனி, கம்பம், போடி நாயக்கனூர் இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு அடர்த்தி அவருக்கு ஓட்டு இருக்கு, அது நம்ம மறுக்கிறது கிடையாது. அதே நேரம் அந்த ஓட்டு எல்லாமே பாரம்பரியமாகவே அதிமுகவுக்கான ஓட்டு. அது எந்த அளவுக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போறாரு இல்லையா, அதில் ஓபிஎஸ்க்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஆனால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடங்கள்ல, அந்த 3 தொகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்களால் பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்த முடியும். மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் இப்படின்ற தென் தமிழகத்தில் கூடிய முக்கியமான மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டங்களில் பெரிய அழுத்தத்தை ஓபிஎஸ் அவர்களால் கொடுக்க முடியாது. அதே நேரம் சசிகலா அவர்களுடைய பற்றாளர்கள், அவருடைய பின்பற்றக்கூடிய நபர்கள், அவரால் பலனடைந்த நபர்கள் இருக்காங்களே,
அவங்களால ஒரு எதிர்வினை ஆற்ற முடியும். இந்த ரெண்டு பக்கமும் சேரும்போது குறைவான ஒரு அழுத்தத்தை தென் தமிழகத்தில் அதிமுக எதிர்கொள்ளும். ஆனா அதிமுகவுடைய மிக முக்கியமான பலமே ரெட்டலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய முகம், இந்த 3 இருந்தாலே போதும். அந்தபடி கிராமப்புறங்கள்ல இருந்து எல்லா பக்கத்துமே இவங்களால தங்களோட ஓட்டை தக்க வைக்க முடியும். அதற்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இவங்க தென் தமிழகத்தில் வகுக்க போறாங்க. அதே நேரம் இருக்கக்கூடிய சரிவு இருக்கு இல்லையா, இது சரி கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட என்ன மாதிரி யுக்தி இருக்கு. இதுல மிக முக்கியமான சரிவு எங்கே ஆரம்பிக்குது, அதுதான் 3வது பாயிண்ட். மிக முக்கியமான சரிவு தொண்டர்கள், அவருடைய நிர்வாகிகள். இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க தென் தமிழகத்தில். எதனால இந்த 2 பெரிய தலைவர்கள் நகர்றாங்க, அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் காட்ட முடியும். அப்படி காட்டுறாங்கன்னா அந்த தொண்டர்கள் அது உள்ள இருக்கக்கூடிய கிடைமட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, அதாவது பூத் கமிட்டி லெவலில் இந்த நிர்வாகிகளை எந்த அளவுக்கு கன்சால்டேட் பண்ணி தன் கட்டளைக்கு இணங்க முழுமையாக வேலை பார்க்குற அளவுக்கு இவர் திறம்பட திட்டங்களை வகுக்க போறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் மிக முக்கியமானது. உண்மையிலே தலைவர்களோட முக்கியம் கிடையாது வச்சுக்கவேன். தொண்டர்கள் நிர்வாகிகள் நம்பிக்கை வச்சு வேலை பார்க்க முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கவேன், மீண்டும் இவங்களுக்கான அந்த ரெட்டலை ஓட்டு இல்லையா அதை முழுமையாக தக்க வைக்க முடியும். அதை தக்க வைக்கிறதுக்கு கேடர்ஸ், அதாவது அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகளால் அவங்களை முழுமையாக கன்சால்டேட் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்பாக இருக்குது. அது எந்த அளவுக்கு இவரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களால் டிஸ்டர்ப் பண்ண முடியும், இதில் தான் அவங்களுடைய வெற்றி சதவீதம் சரிவு சதவீதம் இது மாறப்போகுது. மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, சமூகம் சார்ந்த வாக்குகள் அதை ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ணுறதுக்கான பவர் அவங்கள்ட்ட இருக்கு அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலுமே கூட, இதற்கு மாற்றாக அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய அலையன்ஸ் வெறும் பெரிய பெரிய கூட்டணி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரவணைச்சு எப்படி அந்த பகுதிகளில் மேற்கொண்டு சரிவுகளை தடுத்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த டேமேஜ் கண்ட்ரோலை அங்கே சின்ன சின்ன கூட்டணிகளை எப்படி உருவாக்க போறாரு. இது அதுக்கடுத்து இருக்கிறது எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, 3வது இடத்துக்குள்ள யாரு உள்ள நுழையிறாரு அப்படின்னா விஜய் வேற உள்ள வராரு. எனவே இந்த விஜய் உள்ள வரும்போது அந்த தேர்தல், அதாவது இந்த குறிப்பிட்ட ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் இப்படி மாறிடக்கூடாது, இது மும்முனை போட்டின்னு மாறிடக்கூடாது. போட்டி திமுக வீழ்த்தக்கூடிய பலம் இன்னைக்கும் அதிமுக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பணும். ரூரல் பகுதியில் கூட தேனிக்கு எல்லா பக்கமே அந்த நம்பிக்கைയുള്ള இடத்துல விஜய் அவர்களால் புகழ முடியும்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டு குழப்பம் அடையும். எனவே அந்த இடத்துல மிக முக்கியமானது இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மீது கவனம். அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிச்சயமாக திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி அப்படின்ற அந்த ரெட்டலைக்கான நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை தீவிரமாக கொண்டு போய் சேர்க்கணும். அது அடுத்தது. கடைசியா சைக்காலஜிக்கலாகவே ஓபிஎஸ் போயிட்டாருப்பா, இந்த கூட்டணி கொஞ்சம் பலம் இல்லாமல் தான் இருக்குது, திமுக ஸ்டாலின் பத்தியா வளைச்சு போட்டாரு, நல்ல பலமாக தான் இருக்காங்க இப்படி ஒரு பேச்சு வரும் மாட்டீங்களா. இது சைக்காலஜிக்கலா கிரௌட் சைக்காலஜி இருக்கு இல்லையா, மக்களெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய தலைவர் போயிட்டாரு அப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் திமுக உருவாகும். ஓபிஎஸ் அவர்களுடைய நகர்வுனால அவர் எவ்வளோ ஓட்டு கொண்டு போறான்ற முக்கியம் இருக்காது, அந்த பேச்சு நடைய உருவாகுது பாருங்க, அதுக்காகவே திமுக விரும்புன்னு வச்சுக்கோங்க. இந்த பேச்சு நடையை தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய சேலஞ்சஸா ஓபிஎஸ் அவர்கள் நகர்வுனால அதிமுகவுக்கு உருவாயிருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள். ஆனால் இதெல்லாம் பெரிய சிக்கல்கள் கிடையவே கிடையாது, ஒரு 3 தொகுதிகள் தவிர மற்ற இடங்கள்ல ஃபுல்லா இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதனால ஒரு பெரிய வைப்ரேஷன் ஒன்றும் இருக்காது, செய்திகள் வேணா இருக்கலாம். இறுதியாக எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் 1987களில் ஜானகி அவர்கள் ஒரு பக்கமும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கமும் பிரிஞ்சு நின்றப்போ அப்போ ஒரு சேலஞ்ச், அப்போ ஒரு பெரிய சிக்கலை அதிமுக எதிர்கொண்டது. ஆனால் அதற்கப்புறம் அவங்க ஒன்று கூடி 89களுக்கு அப்புறம் 91ல் வெற்றி பெற்றாங்க. மிக வேகமாக அந்த இடங்கள்ல ரொம்ப பெரிய குழப்பம் ஏற்பட்டாலுமே கூட தன்னை சரி கட்டி மீண்டும் அதிமுக வந்துச்சு. ஒருத்தர் விட்டு கொடுத்தாரு, இன்னொருத்தர் அதை கட்ட அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதனால வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் அடுத்த 40 வருடங்கள் நெருக்கி தன்னோட அரசியல்ல தீவிரமா இருக்கு. இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே மாதிரி சிக்கலானா கிடையாது. அவர் எப்போ சிஎம் உட்கார்ந்தாரோ அடுத்து கொரோனா வந்துச்சு, அதற்கடுத்து 2019ல் எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த எலெக்ஷன்ல தோக்குறாங்க. 2021ல் இவங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன், 2019 நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோக்குறாங்க, ஒரே ஒரு எம்பி தான். 2021ல் இவங்களுக்கு முதலமைச்சருக்கான தேர்தல் வருது. நம்ம அசம்பிளி எலெக்ஷன்ல அதுலேயும் தோல்வியை தழுவுறாங்க. ஆனால் அந்த தோல்வி மோசமான தோல்வி கிடையாது. திமுக வெறும் 133 இடங்கள் தான் பெற்றாங்க, இவங்க 66 இடங்கள் பெற்றாங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நம்பிக்கை தர விஷயம், ஆனாலும் தோல்வி. அதுக்கடுத்து 2024ல் மீண்டும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோல்வி, அதுவும் படுதோல்வி. இந்த மாதிரி 3 முக்கியமான எலெக்ஷனை தோல்வியை தழுவிருக்காங்க. அதோட சேர்த்து இடைத்தேர்தல்கள், அதோட சேர்த்து நகராட்சிக்கான தேர்தல், அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி, இது எல்லா இடங்கள்லையுமே பெரிய அளவில் அடுத்தடுத்து தோல்வியில தழுவி வரதுனால இந்த 2026 பொறுத்த வரைக்கும், இந்த 26 வரக்கூடிய தேர்தல் இல்லையா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் வெளியேற்றிருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றி அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. இங்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான நபர், அவர் விஜய்கிட்ட போயிட்டார். இப்படி பெருந்தலைவர்களை வெளியே அனுப்பி
தொடர் தோல்விகளுக்கு அப்புறம், பல சேலஞ்சஸ்க்கு அப்புறம், ஏகப்பட்ட சரிவுகள், போராட்டங்கள், ஏகப்பட்ட இடர்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தன் வசப்படுத்தியிருக்காரு. வெற்றி பெற்றுட்டா இது எல்லாமே காணாம போயிடும். இது எல்லாமே காணாம போய் ஒட்டுமொத்தமாக அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்னு மாறும். ஒருவேளை தோல்வியை தழுவுறான்னு வச்சுக்கோங்க, அதிமுக வரலாறு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டும். பதிவோட இறுதியாக இன்னைக்கு சூப்பர்னோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ் பத்தி பார்த்தோம். அதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சும்மா 75% வரைக்கும் அதில் ஆஃபர் இருக்கு.